வணக்கம். நம்ம 50வது நாளே சொல்லிட்டு இருக்கோம். என்ன மேட்டர்னா, முதல் பொசிஷனுக்கு போட்டியே கிடையாதுங்க. போட்டி அப்படிங்கிறது 2வதுலேருந்து 5வது பொசிஷனுக்கு யார் வருது அப்படிங்கிறதுக்கான போட்டி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கடந்த ஒரு வாரங்களா சௌந்தர்யாவோட ஃபேண்டம்லாம், இல்லை சௌந்தர்யாவுக்கு முத்துக்குமரனுக்கு ஓட்டு இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் அஃபிஷியல் ஓட்டிங்கில் நெக் டு நெக் போயிட்டுருக்கு. ஸோ முத்துக்குமரனை தாண்டி சௌந்தர்யா வின் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கடைசி ஒரு வாரமாக கம்பு சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் பெரிய சவுக்கடி கொடுக்குற மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம் தெரியுமா, முதல் இடத்துக்கு போட்டியே கிடையாது அப்படின்னு. அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ஓட் டிஃப்ரென்ஸில் கிட்டத்தட்ட 4 மடங்கு தாண்டி போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. ஒரு மிகப்பெரிய ஓட்டிங் டிஃப்ரென்ஸில் முத்துக்குமரன் முதல் பிளேஸில் இருக்கார். 2வது பிளேஸில் ஆக்சுவலாக ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கான். சௌந்தர்யாவுக்கும் இன்னொரு பக்கத்தில் அந்த விஜய் விஷால் கூட அந்த 2வது பொசிஷனில் வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வருது. அது விஜய் விஷாலாக இருக்க போகுதா, ரயனா இருக்க போகுதா, இல்லை பவித்ரா இருக்க போகுதா அப்படிங்கிறதான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அப்போயே சொன்னோம், கொஞ்சம் ஓரமாக விளையாடுங்கப்பா, முதல் பொசிஷனுக்கு போட்டியே கிடையாது அப்படின்னு சொன்னோம். ஆனால் கேட்கவே இல்லை. லாஸ்ட்டில் இந்த அவமானத்தெல்லாம் வந்து தாங்கிக்கிட்டு தான் அவங்க போய் ஆகணும். வேறு என்ன பண்ணுறது? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க எங்களுக்கு டைட்டிலே வேணாம், அந்த இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய ஓடும் தெரியுமா, அது மாதிரி தான் எங்களுக்கு இந்த டைட்டில்லாம் வேணாம், சௌந்தர்யாவுக்கு 2 படம் இருக்குது, உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. மாயா இது மாதிரி தான் சொல்லிட்டு போனாங்க. மாயா நடித்த படம் ஏதாச்சும் வெளில வந்துருச்சா கடைசி ஒரு வருஷத்தில்? ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்குவோம். பட் எனிவே சௌந்தர்யாவுக்கு பட வாய்ப்புகள் வருதுன்னா ரொம்ப சந்தோஷம்தாங்க. ஆனால் இதை தான் நாங்கள் சொன்னோம், ஓட்டிங்கில் நீங்கள் இல்லைங்க, கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கி விளாடுங்க அப்படின்னு சொன்னோம். கேட்கல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சொல்லி வச்சு குறி பார்த்து அடித்த முத்துக்குமரன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பதில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. Hey yo, you've been hacked. This safe hard in, but I found it home.